வணக்கம். கலைஞரின் குறளோவியம். குறள் எண் 1188. வழங்குகிறார் திருக்குறள் பூவை பி. தயாபரன் அவர்கள். விரிவாற்றாமையால் உடலில் ஏற்படும் நிறவேறுபாட்டை பசலை படர்தல் என இலக்கியங்கள் குறிப்பிடும். உள்ளம் வாடும்போது உடல் மெலிகிறது. வளைகள் கழன்று விடும் அளவுக்கு உடல் இளைத்தால் மாம்பழ மேனி கூட நிறம் குன்றித்தான் போய்விடும். புன்னகை ஒளி காட்டும் இதழ்களுக்கு சொந்தக்காரி சேயிழை, குண்டு மல்லிகை போன்ற வெள்ளை வெளிகளுக்கு நடுவே வண்டு நிகர் கருவெளிகள் அசைந்தாடும். அழகே அழகு. இடமும் வளமும் இரு பிறைகளை இணைத்தாற்போல் எடையுடையாள், நடன நடையுடையாள். அவள்தான் மலர்களெல்லாம் உதிர்ந்துவிட்ட மாலையின் நார் போல தரையினில் கிடக்கின்றாள். வேறென்ன வேதனை! அனைத்தும் பிடித்தும் இதழ் அனைத்தும் சுவைத்தும் இன்பமெல்லாம் அளித்தும் கழித்தும் மாதவிக்கு சுகம் தந்த கோவலன் போல் சேயிழைக்கு சுகம் தந்த சேவலான் பொருளீட்ட புறப்பட்டு திங்கள் 2 தேய்ந்து மாய்ந்தன. எப்போது அவன் பிரிந்து செல்வான்? நாம் பறந்து சென்று அவளை பற்றி கொள்ள வேண்டுமென துடித்து கிடந்த பசலை நிறம் சேயிழையின் உடலை தழுவிக்கொண்டது. தீப்பிடித்த ஆடை போல அவள் தெரிய முடியுமோ அந்த நிறத்தை? அவளை பிடித்த பசலை எனும் துன்பம் அவிழ்க்க துணைவனவன் வந்தன்றோ துகிலவிழ்க்க வேண்டும். அகில் மணக்கு மஞ்சத்தில் எரிநெருப்பால் பெருமூச்சு, கடுதழலாய் குருதி ஓட்டம், ஒளியெல்லாம் வெற்றுப்பார்வை. பழமாகி போன கிழமொன்று அவள் பாட்டி. பருவத்தில் அவள் சில நேரம் பட்ட பாட்டைத்தான் என்று பேர்த்தியும் படுகிறாள் என்றறிவாள். எனினும் ஆறுதல் கூற அணுகினாள் சேயிழையிடம். என்னடி கண்ணே, இத்தனை துன்பம் பிரிந்தவன் வராமலா போய்விடுவான்? சே, முட்டாள் பெண்ணாக இருக்கிறாயே. பிரிவி நினைத்து இப்படியா பசலை நிறம் படர்ந்து கிடப்பது? பாட்டி தன் இளமை காலத்தை மறந்துவிட்டு பேசவில்லை என்பது சேயிழைக்கு தெரியும். தன்னை தேற்றுவதற்காக செல்லமாக கோபிக்கிறாள் என்பது புரியும். இருப்பினும் இளைத்த உடல், களைத்த நிலை இத்தனையும் மறந்து சீற்றமுடன் எழுந்தமர்ந்து பதில் சொன்னாள். பாட்டி, பிரிவால் வருந்தி பசலை நிறம் அடைந்தேன் என்று என்னை பழி சொல்வது உன்னை போன்றவர்களுக்கு எளிதான செயல். என்னை பழி சொல்வது விடுத்து என்னை விட்டு பிரிந்து சென்ற காதலனை குறை சொல்லும் எண்ணம் உங்களுக்கெல்லாம் ஏற்படவில்லையே? ஏன் பாட்டி, ஏன்? பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் என்ற பழமொழியை மெய்ப்பிக்கிறீர்களே, எதற்காக? அவர் பிரிந்து சென்றது குற்றமா? அவர் பிரிவால் எனக்கு பசலை படர்ந்தது குற்றமா? சினம் கொப்பளிக்க புரிந்து தள்ளினாள் சேயிழையாள். அவள் சொல்வதும் நியாயம்தானே என்று தோன்றியது பாட்டிக்கு. ஆமாம், பாட்டிக்கும் பழைய நினைப்பு. அதிகாரம் பசப்புரு பருவரல். குறள் எண் 8. இதோ குறள். பசந்தாள் இவள் என்பது அல்லால் இவளை துறந்தார் அவர் என்பார் இல்.